கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஞ்சித்துக்கு எளிதில் கிடைக்காத ரஜினி பட வாய்ப்பு. ரஜினிகாந்த இயக்கணும்னு இன்றைய தலைமுறை இயக்குநர்களும் ரஜினிகாந்தோட ஒரு படத்துலயாவது இணைஞ்சு நடிக்கணும்னு சில நட்சத்திரங்களும் ஒரு லட்சியமாவே வச்சிருக்காங்க. ஆனா யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எளிதில கிடைக்கிறது இல்ல. கபாலி படத்தை இயக்கும் வாய்ப்பும் ரஞ்சித்துக்கு அவ்வளோ எளிதில கிடைக்கல. அவருடைய திறமையால மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் சுலபத்துல கிடைக்கல. அட்டகத்தி படத்தையே ரஞ்சித் ரஜினிகாந்தோட மகளான சௌந்தர்யாவோட தயாரிப்புல தான் இயக்குறதா இருந்துச்சான். அடுத்த மெட்ராஸ் படத்தை ரஞ்சித் இயக்கி முடிச்சாரு. அந்த படத்தை மட்டும் ரஜினிகாந்த் 2 முறை பார்த்து ரசிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி ரஜினிகாந்தோட புதிய பட வேலைகள் ஆரம்பிச்ச பின்னாடி சௌந்தர்யா ரஞ்சித் கிட்ட ஏதாவது கதை இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அவரும் 2 ஒரு வரி கதைகளை சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த கதைகளை கேட்ட ரஜினிகாந்த் 2வது கதையை முழுவதுமா எழுத சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடியும் அவருக்கு ரஜினியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு அடுத்து சில பல நாட்கள் கழிச்சே ரஜினிகாந்த் ரஞ்சித்தை கதை சொல்ல அழைச்சிருக்காரு. எப்பவும் கதைய முழு புத்தகமாகவே தயார் செஞ்சு கொடுக்கும் பழக்கம் கொண்ட ரஞ்சித் ரஜினிகாந்த் கிட்ட எப்படி கதை சொல்றதுன்னு தவிச்சிருக்காரு. ஆனா ரஜினியை சந்திச்ச அந்த நிமிடம் அவர் மெட்ராஸ் படத்தை பத்தியும் அதுல வரும் கதாபாத்திரங்களை பத்தியும் பாராட்டி தள்ளுன பின்னாடி தைரியத்தை வரவழைச்சு முதல் முறையா முழு கதையும் நடிச்சு காட்டி சொல்லியிருக்காரு. ரஞ்சித்தோட அந்த ஈடுபாட்டை கண்ட ரஜினிகாந்த் அப்போவே சம்மதம் சொல்லலையாம். மீண்டும் ஒரு இடைவேளை விட்டுதான் அழைச்சு அந்த கதையை பண்ணுவோம், தானு தான் தயாரிப்பாளர்னு சொல்லியிருக்காரு. கபாலி அரசியல் பார்வையோட கூடிய ஒரு சமுதாய பிரச்சனைய மையம் கொண்ட கதையாதான் உருவாக போகுதுன்னு சில நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் கசிஞ்சிருக்கு.